மூணாவது போகம் ஃபுல்லாக போட்டதுக்கு இந்த போகம் கலர் கொஞ்சம் கூட வந்துருந்துச்சு. இந்த தடவை எவ்வளோ பழம் வந்தது? 2.25 டன் வந்துச்சு. 2.25 டன். ஆமாம். அதுக்கு முன்னாடி போனதில் வந்து லோக்கலில் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். வியாபாரி வந்து வெட்டுற அளவுக்கு பழம் இல்லை. ஐயா நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க ஐயா. என்னங்க பொய்யா சொல்றீங்க? திருப்திதான். எப்படி இது பாருங்க ஐயா, இதுதாங்க ஐயா பூவு. இதுதான் பலனா வர்றது. சரி, இந்த இதுதான். இது வளர வளர அது நீண்டு பெருசாகி நமக்கு பூ மலர்ந்து. இதில் ஒன்று தானே வந்து வரும்? இல்லை 2 வரும். இந்த 2 3 கூட வரும். தான் இங்கிட்டு ஒன்று இருக்குது, இங்கிட்டு ஒன்று இருக்குது. இன்னும் வளரத்தான் தெரியும். வளர்ந்தா தெரியும். இந்த 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 மொட்டுக்கள் இது இடையில தலையா இருந்தா இப்போ 2 தலையுது. இருந்தா பாருங்க ஐயா. ஆமாம், இது குளிச்சிச்சுல. ஆமாம். இன்னும் 1 வாரம் ஆகணும். 1 வாரம் ஆனாக்கா நல்லா தெரியும். நல்லா தெரியும். ஆனால் ஓரளவு இந்த பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, புட்டூட்டா இருக்கு பாருங்க. ஆமாம். இல்லை கருதுங்கள 1 வாரம் ஆச்சுன்னா எல்லாமே. 1 வாரம் ஆனால் இந்த இதில் விடாமல் பூ வரும். இந்த இடையில தளைஞ்சா வரும். தளைஞ்சா வரும். தடையணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்குற தண்ணி உரம் ஊட்டத்தான். நீங்கள் கொடுத்தத மேலேயும் அடிச்சிருக்கு, கீழே தண்ணி உரம் விட்டுருக்குது. போட்டு விட்டீங்களா இல்லை தண்ணியில் விட்டீங்களா? தண்ணியில் 4 மூட்டை கொடுத்தோம். அதை வந்து இந்த போட்டாச்சு. அதை போட்டாச்சு. அப்புறம் இந்த என்ன மாதிரி கொடுத்தீங்க பாரு, ஏதோ டானிக்குன்னு என்னமோ, அதை வந்து கீழே நேரத்துக்குள்ள 1 டானிக்கு அடிச்சு விட்டேன். ஓகே ஓகே. இந்த தடவை எவ்வளோ பழம் வந்தது? 2.25 டன் வந்துச்சு. 2.25 டன். ஆமாம். அதுக்கு முன்னாடி போனதில் வந்து லோக்கலில் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். வியாபாரி வந்து வெட்டுற அளவுக்கு பழம் இல்லை. எங்கிட்ட லோக்கல் கம்மியாக இருந்தது பழம். கம்மியாக இருந்தது. ஏதோ நம்ம செலவழிச்ச காசு அவனுக்கு பையனுக்கு தன்னொத்து போயிடுச்சு. இந்த கூலியாளருக்கு உரந்தர மருந்து அது தன்னொத்து போச்சு. போன விஷயாட்டம் போட்டால் நம்ம இங்கே லோக்கலில் சேல்ஸ் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால் மொத்தத்தில் வியாபாரம். இப்போ கீழே இந்த தடவை நாங்கள் எங்கள் உரத்தை போட்டு செஞ்சுக்கிறப்போ டிஏ பொட்டாஸ் யூரியா எதுவும் போட்டோம். இப்போத்தான இல்லை, எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பூமி கெட்டு போயிடும்னா, நிலம் கெட்டு போயிடும்னா. இருந்தாலும் கூட ஒருவேளை போட்டிருக்கீங்களே? இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணி எல்லாரும் மற்றவங்க போடுவாங்களா? மற்றவங்களாம் போடுவாங்க. இதே எங்கள் இந்த பக்கத்தில் நமக்கு இன்னொரு தோட்டம், புரிய தோட்டம் இருக்குது. அங்கே வந்து அவரை போக்குவரத்துக்கு என் அண்ணன் தம்பி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டேன். வந்தது வரட்டேன். இந்த எருவு நல்லா போடுவேன். எருவு மம்புட்டு அப்படியே விளம்பிடுவாங்க. அன்னைக்கு கொட்டி மாடு இருந்ததுனால உரங்கிறது காட்ட மாட்டேன். ஏன்னா உரம் குப்புன்னு எடுத்து கொடுத்து மறுபாவம் அது ஒன்றும் இருக்காது. இருக்கிற சத்தை பூரா எடுத்து கொடுத்துரும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பழம் வந்ததுக்கும் இந்த தடவை நம்மது யூஸ் பண்ணி பழம் வந்ததுக்கும் இது எப்படி உங்களுக்கு லாபகரமாக இருக்கா இல்லை எப்படின்னு? அதாவது போன 3வது போகம் ஃபுல்லாக போட்டதுக்கு இந்த போகம் கலர் கொஞ்சம் கூட வந்துருந்துச்சு. ஆமாம். காசு விலை தான் கம்மி தான். எவ்வளவு? கிலோ 30 ரூபா தான். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டது உங்களுக்கு லாபகமாக இருக்கா இல்லை? லாபம் தான். இப்போ இது நல்லா இருக்குதா எப்படி? இப்போ நல்லா இருக்குது. இன்னும் 1 வாரம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா தெரியும். இந்த தலையாம இருக்குது பாருங்க, இந்த இதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்படின்னாக்கா அப்ப பார்க்க நமக்கு நல்லா தெரியும். கருதுகள் அந்த பாருங்க தீக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த கருதுகள். இதே இதுக்கு அந்த வெட்டும் போய் தலையும் போதே அந்த இது வந்தாத்தான். அது வரலன்னா வெறும் போத்துட்டேன். வெறும் இலையாதான் வரும். வெறும் இதாத்தான் போகும். இதெல்லாம் வந்த மாதிரி இந்த மாதிரி புட்டுண்டு இருக்கு பாருங்க. இந்த இதுல இல்லை, அதில் இருக்கு பாருங்க, இதில் இல்லை.
இது இது வந்து தேராது, இது நம்ம பிச்சு விட்டுருவோம். இதில் இருக்குவாருங்க பூவு, இதுலேயும் இருக்குது, இடத்துல தான் இருக்குது பாருங்க. இந்த வருஷம் தளவு அதிகமாக தளைஞ்சிருக்கு, அதிகமாக தளைஞ்சிருக்கு. இன்னும் அந்த இதுகளில் இதுக வந்து தளைஞ்சிருச்சுன்னா நல்லா தெரியும். இது எவ்வளோ நாளில் ஒரு மாதிரியாக பூ வர்றது தெரியும்? இது பூ தெரியும், ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும், ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். வேறு எத்தனை பூ வருதுங்கிறது ஒரு வாரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதுல நம்ம சொல்லிடலாம் ஐயா. இந்த வாரம் இதுல 3 பூ இருக்கு, இதுல 3 பூ இருக்கு. இதுல நுனி கொழுந்து தண்டு வளர்ந்து போக ஒன்று அங்கே அப்படி வரும். எண்ணெயை விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான், திருப்தியா? சும்மா திருப்தி இல்லைங்க ஐயா, என்னங்க ஐயா பொய்யா சொல்றீங்க? திருப்தி தான். அப்புறம் நேற்று மருந்து அடிக்கிறேன்னா நான் கூட கேட்டு என்னப்பா வண்டு மருந்து அடிக்கிறேன் அப்படின்னு. இல்லைன்னா அது துத்தம் அடிக்கிறேன்னு. இல்லை, ஐயா கொடுத்த டானிக்கு கீழே இந்த மருந்து கொண்டு வந்திருக்கான், அதை அவர்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்லிக்கோங்க. ஒன்று 3 பாட்டிலும் ஒரே இதில் கலந்துக்கிட வேண்டியது. சரி. 1 லிட்டர் தண்ணிக்கு இது 7.5 ml, இது 7.5 ml, இது 7.5 ml. 2வது தடவை இது ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் நம்பர் போட்டது அதே மாதிரி. சரிங்கய்யா, சரிங்க. இது இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி வர்ற மாதிரி வரும் ஐயா. நல்லா தலை கொடுத்துருக்கு பாருங்க ஐயா, நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க ஐயா, நல்ல வித்தியாசம். இந்த இளங்கோடி இப்போ பந்தலுக்கு போய்கிட்டு இருக்கிறது நல்லா துளுத்து நல்லா இருக்கு.